नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरु स्वामिनः जय। गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। நம்முடைய ஜகத்குருவான காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நம்மளுடைய பாலபெரிவா இந்த லோகம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், இந்த லோகத்தில் ஏற்பட்ட சிரமங்கள்லாம் நிவர்த்தியாகணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு நம்மளுடைய ஹிந்து மதத்தில் பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த லோகத்தில் எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் கடந்த சில நாட்களாக காஷ்மீர் நகரத்தில் ஏற்பட்ட சம்பவங்கள், விபத்துகள், இதனால் எத்தனை பேர் உயிரை விட்டுருக்கா. இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும், திரும்ப அவளுக்கும் நமக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகி எல்லோரும் வாழ்க்கையில் சௌக்கியமாக இருந்து சண்டை போடணுங்கிற எண்ணமே இல்லாமல் சமரசமாக எல்லோரும் இருந்து இந்த தேசம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஸ்ரீ பாலபெரிவா அபிப்பிராயப்பட்டு யுதிஷ்டிரனால செய்யப்பட்ட துர்கா ஸ்துதி, அர்ஜுனனால செய்யப்பட்ட துர்கா ஸ்துதி, அப்பைய தீக்ஷிதர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார், அவரால் செய்யப்பட்ட துர்கா சந்திரகலா ஸ்துதி மற்றும் மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரம், அபிராமி அந்தாதி, இது எல்லாமே நம்மளுடைய இல்லத்திலேயோ அல்லது நம் இல்லத்தில் அருகில் இருக்கும் கோவில்களிலோ இது பாராயணம் செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய குருநாதர் நமக்கெல்லாம் ஆக்ஞை போட்டிருக்கார். நம்மளுடைய குரு ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லிட்டார் அப்படின்னாக்க அந்த விஷயத்தை முழுவதுமாக பக்தியாக ஸ்ரத்தையாக நம் குரு சொன்ன காரியத்தை செய்வதே உத்தமமான விஷயமாக இருக்கு. குரு என்ன ஆக்ஞை பண்ணுறாரோ அதன்படி தான் எல்லாருமே நடக்கணும். இந்த உலகத்துக்கே குரு ஜெகத்குருவாக இருக்கிற நம்மளுடைய பாலபெரிவா சொல்லியிருக்கிறதுனால இந்த வீடியோக்கு அப்புறம் யுதிஷ்டிர கிருத்த துர்கா ஸ்தோத்திர வீடியோ நம்மளுடைய தியாயேத் பராமம்பிகாம் அப்படின்னு என்னுடைய யூடியூப் சேனலில் இந்த வீடியோலாம் வரும். பக்தர்கள் அனைவரும் அவசியம் நம் பெரியவாளின் ஆக்ஞைப்படி இந்த உலகம் சுபிக்ஷமாக இருக்கணும், தேசத்தில் சண்டைகள் இல்லாமல் இந்த தேசத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சகலவிதமான சௌக்கியங்களையும் அடையணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை நம்ம சிரமேற்கொண்டு பண்ணுறோம். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய லிரிக்ஸ் எந்த வெப்சைட்டில் வருது அப்படின்னு அந்த வெப்சைட்டும் நான் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். பக்தாள் அனைவரும் அவசியம் தினந்தோறும் இந்த பாராயணத்தை செய்தால் உத்தமம். அல்லாவது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யுதிஷ்டிர கிருத்த துர்கா ஸ்தோத்திரம், திங்கக்கிழமை அர்ஜுன கிருத்த துர்கா ஸ்தோத்திரம், செவ்வாய்க்கிழமை அப்பைய தீக்ஷிதர் பண்ண துர்கா சந்திரகலா ஸ்துதி, புதன்கிழமை அபிராமி அந்தாதி. நாள் ஒன்றுக்கு இது மாதிரி ஒரு பாராயணத்தை செய்தாக்க லோகத்துக்கும் சுபிக்ஷம் ஏற்பட்டு சௌக்கியத்தை ஏற்படுறது,
இதை பாராயணம் செய்வதனால நமக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களும் ஏற்படுறது. இந்த பாராயணத்தை முடித்து தயிர் சாதத்தை நைவேத்தியம் பண்ணி அம்பாளுடைய பரம கிருபைக்கு பாத்திரமாகி குருவனுடைய கிருபைக்கு பாத்திரமாகி, ஏன்னா குருவருள் இல்லையெனில் திருவருள் இல்லை. குரு சொன்ன ஒரு காரியத்தை பண்ணாம மற்ற காரியங்கள் நம்ம எதை செய்தாலும் அது சித்திக்காதுங்கிறது. அதனால தான் குரு சொன்னபடி இந்த பாராயணத்தை எல்லோரும் செய்து பக்தர்கள் அனைவரும் குருவின் கிருபைக்கும் பரதேவதையான துர்கா பரமேஸ்வரனுடைய கிருபைக்கும் பாத்திரமாகி எல்லோருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்கள் ஏற்பட்டு ஆயுசு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சம்பத்து, தீர்க்க சௌமங்கல்யம், மனசாந்தி, வியாதி நிவர்த்தி எல்லாம் ஏற்பட்டு எல்லோரும் வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். சத்குரு சுவாமினஹ ஜெய். चंद्रशेखरेंद्र सरस्वती स्वामी महाराज की जय. जयेंद्र सरस्वती स्वामी महाराज की जय. शंकर विजयेंद्र सरस्वती स्वामी महाराज की जय. सत्य चंद्रशेखरेंद्र सरस्वती स्वामी महाराज की जय.